பள்ளிவாயல்களில் ஹதீப் இமாம்களாக முஅஸ்ஸின்களாக பல்துறை சார்ந்து பணியாற்றுகின்றவர்கள் எத்தகைய சிக்கல்களை சந்திக்கிறார்கள் என்பதை பற்றிய தெளிவு எனக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது. அதனை மிக நன்றாக உணர்ந்தோம். எனவே அந்த வகையில் அவர்களது பணிகளுக்கான நியாயமான ஒழுங்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் பலரது பங்களிப்புகளாக இருக்கின்றன. எனவே அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், அண்மையில் கூட இங்கு குறிப்பிட்டதை போன்று அகில இலங்கை ஜம்மியத் உலமாவும் கூட எமது உலமாக்கள் சம்பந்தமாக அவர்களது எதிர்காலம் சம்பந்தமாக பல விடயங்களை கலந்துரையாடினார்கள். நான் நினைக்கின்றேன், நாம் அனைவரும் ஒன்றாக கலந்துரையாடுகின்ற போது மிகச்சிறந்த தீர்வை எமக்கு பெற்றுக்கொள்ளலாம் என நான் நினைக்கின்றேன். ஒன்றாக இணைந்து பணியாற்றுகின்ற போது அனைவரது ஆலோசனைகளையும் பெற்று பணியாற்றுகின்ற போது துரிதமாக இதற்கான ஒரு சிறந்த ஒரு வேலை திட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே உண்மையிலே இங்கு குறிப்பிட்டதை போன்று பலரும் சிந்திக்காத சந்தர்ப்பத்தில் உலமாக்களை பற்றி சிந்தித்து அதற்காக ஒரு அமைப்பை நிறுவி நீண்ட காலமாக பணியாற்றுகின்ற அந்த மூத்த உலமாக்களுக்கும் அதற்கு துணையாக இருக்கின்ற அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அருள் புரிய வேண்டும், அதற்கு பூரணமான கூலியை வழங்க வேண்டும் என நான் இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். சில போது நாம் புதிதாக முளைத்த காளான்களாக இருக்கலாம், ஆனால் விருட்சமாக தன்னை நினைக்கின்றவர்கள் சமூகத்தில் உள்ள இத்தகைய பிரச்சனைகளை பற்றி சிந்தித்திருந்தால் அதற்காக அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் எமது உலமாக்களுக்கு இத்தகைய நிலைமை நேர்ந்திருக்காது. எம்மை போன்ற புதிய காளான்கள் உருவாக வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. சில போது விருட்சமாக நினைப்பவர்கள் அவர்களையும் அவர்களுடைய குடும்பம் சார்ந்தவர்களையும் அவர்களோடு பணியாற்றுகின்றவர்களையும் விருட்சமாக மாற்றிவிட்டு சமூகத்தை வறண்ட பூமியிலே விட்டுவிட்டு சென்றிருக்கிறார். எனவே நான் முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சராக பொறுப்பெடுத்ததன் பின்னர் பள்ளிவாயல்கள் நிர்வாகங்களில் எத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை காண முடியும். பிரச்சனை இல்லாத பள்ளிவாயல்களை தேடுவது சிரமமாகின்ற அளவுக்கு எல்லா பள்ளிவாயல்களிலும் நிர்வாகத்திற்கான போட்டி ஏற்பட்டிருக்கிறது. எனவே நான் நினைக்கின்றேன், அண்மையிலே நாம் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டோம். சகல பள்ளிவாயல்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு திரட்டை மேற்கொண்டு அண்மையிலே அது சம்பந்தமான பல விடயங்கள் ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்தன. எனவே மார்க்கம் என்பது வெளிரங்கமான விடயங்களை விட அது உள்ளத்தோடு தொடர்பான பல விடயங்கள் இருக்கின்றன. மனச்சாட்சியோடு பணியாற்ற வேண்டும். மனச்சாட்சியோடு பணியாற்றுகின்றவர்கள் இருந்திருந்தால் நான் நினைக்கின்றேன் பள்ளிவாயல் சொத்துகளுக்கு இத்தகைய நிலைமை ஏற்பட்டிருக்காது. அண்மையிலே ஒருவர் என்னிடம் சொன்னார், கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் ஒரு பிரதேசத்துக்கு சென்றிருந்தேன். பள்ளிவாயல் சொந்தமான ஒரு கடையை வாடகையாக நீண்ட காலமாக அவர் பயன்படுத்திவிட்டு புள்ளையோட பேர்ல அவர் மேரேஜ் கிஃப்டாக முடிச்சிருக்கார். எனவே நான் நினைக்கிறேன் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். இதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு பள்ளிகளுக்குரிய உரிய வருமானங்களை திரட்ட முடியுமாக இருந்தால்
பள்ளி வாயிலே பணிபுரிகின்ற எமது உலமாக்களுக்கான சம்பளங்களை, அங்கு பணிபுரிகின்றவர்களுக்கான சம்பளத்தை சரியான முறையில் கொடுப்பதற்கும் அது வாய்ப்பாக அமையும். சிலர் நாம் முயற்சியை மேற்கொள்வது எமக்காக அல்ல, இந்த தகவல்களை திரட்டுவது உங்களுடைய ஊரின் பள்ளி வாயிலில் உங்கள் ஊரை ஒரு சிறப்பான முறையிலே செயற்படுத்துவதற்கு ஒத்தாசை புரிய வேண்டும் என்ற ஒரு கடமை ஒரு முஸ்லிமாக எனக்கு இருக்கிறது. ஒரு அமைச்சர் என்ற வகையிலும் ஒரு முஸ்லிம் என்ற வகையிலும் அந்த கடமை இருக்கிறது. எனவே அதற்கான பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். எதிர் வருகின்ற நாட்களில் துறை சார்ந்தவர்களோடு கலந்துரையாடி இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அதே போன்றுதான் நான் நினைக்கின்றேன், உண்மையிலே உலமாக்கள் பள்ளிகளில் பணிபுரிந்து அவர்கள் திடீரென பணியிலிருந்து அகற்றப்படுகின்ற போது எத்தகைய மன உளைச்சல்களுக்கு, வேதனைகளுக்கு, திடசங்கட நிலைக்கு ஆளாகின்ற பல சந்தர்ப்பங்களை கண்டிருக்கின்றோம். உண்மையிலே அது அத்தகைய நிலை யாருக்கும் நேர்க்கக்கூடாத ஒரு விடயம் என நான் நினைக்கின்றேன். எனவேதான் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைகின்ற போது, எல்லா தரப்பினரும் ஒன்றிணைந்து நான் எந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருக்கின்றேன். சிறப்பான ஊர்களிலே பள்ளி வாயில்கள் தான் உங்களுக்கு தெரியும். நாம் சிறிய காலத்திலே சிறு பருவத்திலே சொல்வார்கள், அக்குருணையில் போலீஸ் கிடையாது. ஊரிலே வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் பள்ளி நிர்வாகத்தின் ஊடாக தீர்த்தார். பள்ளி நிர்வாகத்தில் உள்ளவர்கள் பொறுப்பாக சிறப்பாக அந்த தலைமைத்துவத்தை வழங்கி வந்தார். இன்று சில பிரச்சனைகள் வருகின்ற போது பலரிடம், இந்த நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான முஸ்லிம் ஊர், முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசம், நிர்வாகத்திலே பிரச்சனை ஏற்பட்ட போது இரு தரப்பினரையும் அழைத்து ஒருவர் விட்டுக் கொடுத்து, உங்கள் ஊர் இது நாம் தலையிட வேண்டிய ஒரு விடயம் அல்ல, உங்களது ஊரில் உள்ளவர்கள் நீங்கள் கதைத்து பள்ளியின் நிர்வாகத்துக்கு யாரும் வர வேண்டும், அதனை அழகாக தெரிவு செய்து உங்கள் ஊரை சிறப்பான முறையிலே வழிநடாத்த சென்ற போதும் கூட சிலர் அதனை மறுத்துவிட்டு செல்கிறார். உயிர் பலிகள் வருமோ என்ற அச்சம் சில பிரச்சனைகளை பார்க்கின்ற போது இருக்கு. எனவே எமது கல்வி பிரச்சனைகளை பற்றி பேசுகின்றோம், சமூகம் சார்ந்த பல பிரச்சனைகளை பேசுகின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே போதை பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக ஒரு பள்ளி வாயில் மேற்கொண்ட நடவடிக்கையை இந்த நாட்டின் ஜனாதிபதி உட்பட பலரும் சிலாகித்து பேசினார். எனவே அத்தகைய தலைமைகள் உருவாகின்ற போது, சமூகத்திலே பிழையான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது, அதற்கு எதிராக தலைமைத்துவத்தை வழங்குகின்ற போது எமது கிராமங்களை அழகாக கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், நாங்கள் அனைவரும் அரசியலுக்கு அப்பால், அரசியலை தாண்டி நாம் சில போது என்னை பொறுத்தவரையில் நேற்றைய மலைக்கு முளைத்த காளானாக இருக்கலாம், அது பரவாயில்லை. ஆனால் விருட்சமாக இருந்து வழிகாட்ட முடியாத சில விடயங்களை காளானாக இருந்தாவது சமூகத்தில் நன்மைக்காக நாங்கள் அனைவரும் செயற்படுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன்.